அஸ்ட்ரோ டிவி 7 நண்பர்களுக்கு அன்பு வணக்கம். நான் உங்கள் நலம் விரும்பும் அன்பு தோழன் பேசுகிறேன். மீனராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் பெரியோர்களுக்கும் அன்பு வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு அற்புதமான விஷயத்தை பற்றி பேச போகிறோம். நம்ம வாழ்க்கையில் எப்படி உயிரும் உடலும் முக்கியமோ அதுபோல் நம்ம வாழ்க்கைக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம் பொருளாதாரம். அந்த பொருளாதாரத்தை கொடுக்கிற தொழில் அப்படின்னா நாம எடுத்து செய்யற தொழில், நமக்காக பிரபஞ்சம் கொடுக்கப்பட்ட தொழில். இதுல உங்கள் ராசிக்கான தொழில் எது? நீங்களாகவே ஒரு தொழிலை தேர்ந்தெடுத்து வெற்றி பெறுகிறீர்களா, அல்லது வெற்றியை பெற முடியாமல் போராட்டம் மட்டுமே வாழ்க்கையாக இருக்கிறதா, அல்லது பிரபஞ்சம் கொடுத்த தொழிலை செய்து கொண்டிருக்கிறீர்களா? பிரபஞ்சம் அப்படின்னா ஜோதிட சாஸ்திரத்தின்படி உங்கள் ராசிக்கான நட்சத்திரத்துக்கான லக்கணத்துக்கான தொழிலை நீங்க எடுத்திருக்கீங்களா? அதாவது மீன ராசி நண்பர்களும் தோழிகளும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம், தெளிவாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏதாவது ஒரு வேலை தொழில் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடியதாக கூட இருக்கலாம். அதுக்கு முன்னாடி உங்கள் கூட இந்த விஷயத்தை நான் பகிர்ந்துக்கிறேன். இது ஒரு விளம்பரம் தான். இங்கே நம்ம வாழ்க்கையில் எவ்வளதோ பொருட்கள் கடையில் வாங்குகிறோம், அது கலப்படம் இல்லாமல் தரத்தோட நியாயமான விலையில இருக்கா அப்படின்னா அது சந்தேகம்தான். ஆனா இந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க 9043688626. குட் பேபி. பல விதமான பூஜை பொருட்கள் இருக்கு. பஞ்சகாவிய விளக்கு, பஞ்சகாவிய சாம்பிராணி, அகர்பத்தி, அதுபோல பஞ்சதீப எண்ணெய். இவங்க செக்குல ஆட்டின எண்ணெய்களை வச்சு தீப எண்ணெய் பயன்படுத்திட்டு இருக்காங்க. பச்சரிசி மாவால கோலம் கட்டி கோலம் போடுற, நம்மளாம் அரைச்சி கோலம் போடுவோம். 9 விதமான பூஜை பொருட்களை கலந்து பச்சரிசியால கோலமாவு கட்டி, கோலமாவு பவுடரு, இவங்க இயற்கையான தானியங்களை வச்சு பல விதமான லட்டு செஞ்சு கொடுக்குறாங்க. இப்படி பல பூஜை பொருட்கள் இவங்கள்ட்ட இருக்கு. கடவுள் தானே அப்படின்னு கலப்படமான பொருளை நம்ம வாங்கி பயன்படுத்தும் போது அதற்கான முழு பலனை நம்ம அனுபவிக்க முடியாது. கண்டிப்பா கலப்படம் இல்லாத பொருளா இருக்கணும். கலப்படம் இல்லாம தரத்தோட பாரம்பரியமான முறையில செய்யப்பட்ட புதுமையான பூஜை பொருட்களும் அதுபோல பாரம்பரியமான முறையில தயாரிக்கப்பட்ட உணவுப் பொருட்களும் இவங்க செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு நம்பிக்கை இருக்கும் பட்சத்தில் இவங்கள்ட்ட கான்டெக்ட் பண்ணி இந்த பொருளை வாங்கி பயன்படுத்தி பாருங்க. கண்டிப்பா உங்களை திருப்திப்படுத்தும். மீனராசி நண்பர்களும் தோழிகளும் பெரியோர்களிடமும் ஞானிகளிடமும் விசுவாசம் உடையவர்களாக, உண்மை பேசுபவர்களாக இருப்பீர்கள். இதே நம்ம முன்னாடி சொல்றோம்னா தொழிலுக்கு முன்னாடி சில விஷயங்களை நம்ம பார்த்துக்கலாம், பொதுவான விஷயங்கள். அப்போதான் நாம சொல்ற தொழில் சரியாக இருக்குமா அப்படிங்கிற கணிப்பு உங்களுக்கு ஏற்படும். வாசனை திரவியம் மீனராசி நண்பர்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு பைசா வந்தாலும் 2 ரூபாய் நீங்க செலவாக பிளான் பண்ணியிருப்பீங்க. இயற்கையிலேயே உங்களுக்கு இறக்க குணம் உண்டு. அன்பு, பாசம் யார் மேல அப்படின்னா குடும்பத்தின் மீது. அதுபோல சாஸ்திரங்களை கற்று ஆன்மீகத்தில் ஈடுபடுவீர்கள். சாதாரணமா ஏதோ வேலை செஞ்சுட்டு இருப்பீங்க, திடீர்னு கோவிலுக்கு போயிட்டு வரணும் அப்படின்னு உங்க மனசு சொல்லும். ஒரு இடத்துக்கு போயிருப்பீங்க, திடீர்னு மாலை போட்டுக்கலாம் அப்படின்னு போய் போட்டு வருவீங்க. இப்படி ஆன்மீகத்தில் திடீரென்று சில முடிவுகளை எடுக்கக்கூடிய நபர்கள் நீங்கள். அதுபோல மனைவி, குழந்தைகள் மீது பிரியம் அதிகமாக இருக்கும். இசை, கவிதை, ஆன்மீகம், மதம் இது போன்றவற்றில் ஈடுபாடு உங்களுக்கு அதிகமாக இருக்கும். இளம் வயதிலேயே சில கண்டங்களை நீங்கள் கடந்திருப்பீர்கள். சில நோய்கள், பிரச்சனைகள், இது மாதிரியான பெரிய பெரிய விஷயங்களை எல்லாம் கடந்து, அதுபோல தட்டு தடுமாறி வாழ்க்கையில படிக்கிற காலத்துல, கல்லூரி படிக்கிற காலத்துல போராடி வெற்றி பெற்று அடுத்த குடும்பத்துக்காக உழைத்து உங்களுக்கென்று ஒரு குடும்பத்தை உருவாக்கி கொள்ற வரைக்கும் மிகப்பெரிய போராட்டத்தில் நீங்க ஈடுபடுவீங்க. இளமை காலத்துல மிகப்பெரிய போராட்டத்தை சந்தித்தாலும் நடுத்தர காலகட்டத்தில் பெரிய வளர்ச்சி, பெரிய வெற்றிகளை காணக்கூடியவர்கள் மீனராசி நண்பர்களும் தோழிகளும். ஏதாவது ஒரு தொழில் நல்லபடியா அமைஞ்சிரும். லட்சமா கோடியா சம்பாதிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். அதே நேரத்துல கடன்களும் போராட்டங்களும் குடும்ப பிரச்சனைகளும் உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். நம்ம சொல்றது கோச்சார அடிப்படையிலான பலன்கள் இல்லை. அதாவது கோச்சார அடிப்படை அப்படின்னா அந்தந்த காலகட்டத்தின் கிரகங்கள் அடிப்படையில் நம்ம சொல்ற பலன் தான் கோச்சார பலன். இது ஜனன ஜாதகத்தின் அடிப்படையில நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அதனால எப்பொழுதுமே சுயமாக சம்பாதித்து பெரிய வெற்றியை பெற்றாலும் குடும்ப பிரச்சனைகளும் கடன் பிரச்சனைகளும் கூடவே இருக்கக்கூடியது அமைப்பு. அதுபோல இந்த ராசியில் சுக்கிரன் உச்சமாகிறார். அதனால சுகத்துக்கும் அனுபவத்துக்கும் குடும்ப சந்தோஷத்துக்கும் எந்த ஒரு குறைச்சலுமே இருக்காது. நினைச்சதெல்லாம் சாதிப்பீங்க, நினைச்சதெல்லாம் செய்வீங்க. எந்த சந்தோஷத்தை அடையணும் அப்படின்னு நினைச்சாலும் அதை அடைவீங்க. ஆனால் அதன் மூலியமாகவே பிரச்சனைகளையும் சந்திக்கக்கூடியவர்கள் மீனராசி நண்பர்களும் தோழிகளும். 2ஆம் வீடு மேஷமாக இருக்கிறது. அதனால பணம் வந்த உடனே செலவாகும். கொஞ்ச நாளைக்கு கூட தாக்கு பிடிக்காது. அந்த அளவுக்கு ஏதாவது ஒரு செலவு பண்ணிடணும் அப்படின்னு முடிவு பண்ணி நீங்களாவும் பண்ணிடுவீங்க. ஆட்டோமேட்டிக்கா செலவாகவும் ஆகிவிடும். அதுபோல சுக்கிரன் உச்சம் பெறதுனால அதிகபட்சம் தொழிலையும் வருமானத்திலையும் பலம் பெற்றவர்கள் நீங்கள்.
இது வரைக்கும் சில சொந்த வாழ்க்கையை பற்றி நம்ம பார்த்தோம். இப்போ தொழில், உங்களுக்கான தொழில், உங்களை கோடீஸ்வரராக்கக்கூடிய தொழில் எது? அந்த தொழில் தான் நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களா, அல்லது அதற்கு ஆப்போசிட்டான தொழிலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம பார்க்கலாம். ஏதாவது ஒரு தொழில் செஞ்சு நம்ம பிரச்சனையை தீர்க்க முடியுமா அப்படிங்கிற முயற்சியில் தான் நம்ம இருக்கோம். கடுமையான உழைப்பு, கடுமையான கஷ்டங்கள், மன கஷ்டம், கடன் பிரச்சனை, இதெல்லாம் தாங்கிக்கிட்டு நாம் கண்ட கனவின்படி வேலை அமையலைனாலும் ஒரு சூழ்நிலைக்காக, வீட்டு பிரச்சனைக்காக, ஒரு கட்டாயத்துக்காக ஏதோ ஒரு வேலை செஞ்சு அது மூலயமா கிடைக்கிற வருமானத்தை நம்ம பிரச்சனைகளை தீர்த்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் அதில் நிம்மதி இருக்கா அப்படின்னா கேள்விக்குறி தான். பிரச்சனைகளை தீர்க்கலாம், ஆனால் அந்த வேலையின் மூலயமா நமக்கு ஒரு நிம்மதி இருக்காது. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? எவ்வளவு உழைச்சாலும் ஒரு நிம்மதி இல்லை. நம்ம வாழ்க்கையில் பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ண முடியல, கோடீஸ்வரனாக மாற முடியல, பணக்காரனாக மாற முடியல, நம்ம நினச்சதை செய்ய முடியல, பல தடைகள். இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சொல்லி புரிய வேண்டியதில்லை. நமக்கான தொழிலை, இந்த பிரபஞ்சம் நமக்கு கொடுத்த தொழிலை, அல்லது நம்ம வேலையை தேர்ந்தெடுக்கிறத விட நம்மளை தேர்ந்தெடுத்த வேலையை நாம் எடுக்காதது தான் காரணம். புரிஞ்சுதுங்களா? என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, நமக்கு என்ன திறமை வரும், இந்த பிரபஞ்சம் நமக்கு என்ன வேலை கொடுத்துருக்கு, நம்மளை வாழ்க்கையில் கோடீஸ்வரனாக்கக்கூடிய வேலை என்ன, நம்ம ராசிக்கான, நட்சத்திரத்துக்கான, லக்னத்துக்கான, நம்ம வீட்டு அதிபதியான இப்போ உங்களுக்கு சந்திரன், அதற்கேற்ற வேலை என்ன அப்படின்னு நம்ம தேர்ந்தெடுக்கல அப்படிங்கிறது தான் அர்த்தம். புரிஞ்சுதுங்களா? கண்டிப்பாக உங்களுக்கு இந்த விஷயம் புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, உங்கள் ராசிக்கான தொழிலை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீர்கள் அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். ஒருவேளை கட்டாயத்துக்காக செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் ஏதோ ஒரு வேலையை, உங்கள் ராசிக்கான வேலையை, உங்கள் நட்சத்திரத்துக்கான வேலையை, உங்கள் லக்கணத்துக்கான வேலையை நீங்கள் அடுத்த கட்ட முயற்சி பண்ணுங்கள். மிகப்பெரிய வெற்றியை அடையலாம். அதில் ஒரு நிம்மதி இருக்கும், அதில் ஒரு சந்தோஷம் இருக்கும். நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, லக்கணத்திற்கு 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம். அந்த 10ஆம் இடம் வலிமை பெற்றதாக இருக்குதா, அந்த 10ஆம் இடத்துக்கான தொழில் என்ன, என்ன தொழில் நம்ம செய்யணும் அப்படிங்கிற விதி இருக்குது, அந்த 10ஆம் இடத்துல இருக்கிற கிரகத்தின் வலிமை என்ன, காரகங்கள் என்ன, முக்கியமாக என்ன தொழில் செய்ய சொல்லுது, 10ஆம் இடத்தின் அதிபதி யார், இது ரொம்ப முக்கியங்க. அவர் எங்கே இருக்காரு, அவருடைய வலிமை, காரகங்கள் என்ன, 10ஆம் இடத்தின் அதிபதி தங்கி இருக்கிற அந்த வீட்டின் அதிபதி யார், அவர் எங்க இருக்காரு, அவருடைய வலிமை என்ன, அவருக்கு செய்ய வேண்டிய நம்ம தொழில் என்ன, பரிகாரங்கள் என்ன, 10ஆம் வீட்டை யார் பார்க்கிறார்கள், கால், அரை, முக்கா, முழு பார்வை இருக்குதா, நல்ல நிலைமையில அந்த பார்வை நமக்கு கிடைக்குதா அப்படிங்கிறதுலாம் மிக மிக நம்ம ஆராய வேண்டிய இடம். தொழிலில் நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா 10ஆம் இடம் தான் முக்கியம். மீன லக்னத்திற்கு உரியவராக குரு திகழ்கிறார். லக்னத்திற்கு 10ஆம் இடம் தனுசு, 11ஆம் இடம் மகரம். அப்போ 10க்குடைய ஜீவனாதிபதி குரு, 11க்குடைய லாபாதிபதி சனி. அப்போ உங்களுக்கான தொழிலை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, எந்த தொழில் செய்தாலும் மற்றவங்க கௌரவமாக நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறதுல குறிக்கோளாக இருப்பீங்க. அதுபோல் பிரச்சனைன்னு வந்துட்டா அந்த இடத்துல கௌரவம் பார்க்க மாட்டீங்க. எந்த தொழிலோ நேர்மையான தொழிலாக இருந்தால் போதும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துடுவீங்க. ஆசிரியர்களாக இருக்கலாம், மத போதனையாளராக இருக்கலாம், பிறரை வழிகாட்டக்கூடிய தொழில்கள் எதுவாக இருந்தாலும் செய்யலாம், சொல்லிக் கொடுக்கக்கூடிய தொழில்கள், அதுபோல் ஆன்மீக துறையில் அற்புதமான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இருக்கு. மிகப்பெரிய லாபத்தை ஈட்டலாம். ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட எந்த தொழிலாக இருந்தாலும் சரி, தொழிலில் நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டவர்கள் நீங்கள். அதனால எந்த தொழில் நீங்க செய்தாலும், எந்த வேலை செய்தாலும் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். 10ஆம் அதிபதி குரு பகவான், நட்பு கிரகங்களான சூரியன், செவ்வாய் சேர்க்கை பெற்றிருக்கிறதுனால அதிகாரமிக்க பதவிகளை மீனராசி நண்பர்களும் தோழிகளும் அடைவீர்கள். அரசியல், அரசு சார்ந்த, இராணுவம், கப்பல் படை, ஏர்ஃபோர்ஸ், இது போல பெரிய பெரிய அரசு சார்ந்த பதவிகளில் நீங்கள் வேலை செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கு மீனராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும். அடுத்தது சூரியன் செவ்வாய் சேர்க்கை என்ன நடக்கும் அப்படின்னா, கேந்திர திரிகோண ஸ்தானங்களில் அமைப்பற்றதுனால கௌரவமான பதவிகள் உங்களை தேடி வரும். அந்த பதவி மூலயமா வருமானமும் இருக்கும், கௌரவம், புகழும் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து பார்த்தோம்னா குரு சனி செவ்வாய் சேர்க்கை எப்படி இருக்கும்னா, வெளியூர், உள்ளூரை விட, பிறந்த ஊரை விட வெளிநாடுகள், வெளியூர் சம்பளம் உங்களுக்கு நல்ல அமோகமாக யோகமாக இருக்கிறது. வெளியூருக்கே அப்படி போகலனாலும் சரி, வெளியூர் பணத்தை நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு உங்கள் வாழ்க்கையில் இருக்கும். இது சரியாக இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்து பார்த்தோம்னா குரு சந்திரன் கேது சேர்க்கை 10ல் இருந்தது அப்படின்னா, திரிகோணம் ஸ்தானங்களில் இருந்தது அப்படின்னா சமூக நல பணிகளில் ஈடுபடுவீர்கள். உதவி செய்யக்கூடிய வேலை எதுவாக இருந்தாலும் சரி, அதில் ஈடுபடுவீங்க. தெய்வீக காரியங்களில் ஈடுபடுற பணிகள், வேலை நல்லது. மக்கள் தொடர்பு
காரகனான சனி பகவான் 10 அமைய பெற்று குரு சூரியனும் பலம் பெற்றிருந்தால் உயர் பதவிகளை அடையக்கூடிய அமைப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம சொந்த தொழில் செய்யக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பா உங்களுக்கு சொந்த தொழில் பலிக்கும். செஞ்சீங்கன்னா அமோக வரவேற்பு பெறும். ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில், விவசாயம், எண்ணெய் சம்பந்தப்பட்ட தொழில், பல வேலையாட்களை வைத்து வேலை செய்யக்கூடிய நீர் சம்பந்தப்பட்ட தொழில், இதுல எந்த தொழிலாக இருந்தாலும் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். அதுபோல சூரியன் 10 இருக்கிறதுனால அரசு சார்ந்த துறைகளிலும், செவ்வாய் 10 இருந்தா நிர்வாக தொடர்புடைய துறைகளிலும், பூமி, மனை, ரியல் எஸ்டேட் இது போன்ற துறைகளிலும் மிகப்பெரிய அளவுல சம்பாதிக்க வாய்ப்பு இருக்கு. அடுத்தது சுக்கிரன் 10 இருக்கும்போது பகை கிரகம் என்றாலும் ஆடை, ஆபரணம், கலை, இசைத்துறைகளில் நீங்க மிகப்பெரிய சாதனையை பெறுவீர்கள். டிராவல்ஸ் நடத்தலாம், மருந்து, கெமிக்கல் தொடர்புடைய தொழில் செய்யலாம், மருத்துவத்துறையில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை நீங்க சந்திக்கலாம். கம்ப்யூட்டர் தொடர்புடைய தொழில் உங்களுக்கு அற்புதமா வரும். அந்த துறை கோடி கோடியாக கொட்டக்கூடிய துறையாக இருக்கும். அதுபோல மீன ராசி நண்பர்களும் தோழிகளும் அல்லது தொழில் செய்யறவங்க ஏதாவது தொழில் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட்டு தொழிலை தவிர்ப்பது நல்லது. சேர்ந்து யாரு கூடயும் சேர்ந்து நீங்க தொழில் பண்ண வேண்டாம், அது உங்களுக்கு செட்டே ஆகாது. எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு அது நஷ்டத்தை கொடுக்கும், இல்லைனா பிரச்சனைகளை கொடுக்கும், நிம்மதி இல்லாத ஒரு தொழிலை அதை அமைத்து கொடுக்கும். அதனால கூட்டு தொழில் தவிர்த்து விடுங்கள் முடிஞ்ச வரைக்கும். அப்படியே செய்ய வேண்டிய சூழ்நிலை இருந்தாலும் மனைவி இல்லைனா பிள்ளைகளுடைய பேரிலோ அல்லது அவர்களோடு சேர்ந்தோ நீங்க தொழில் செய்யலாம், அதுதான் உங்களுக்கு நல்லது. குரு பகவான் பகை நீச்சம் பெற்று பாவக்கிரக சேர்க்கையோடு இருக்கிறதுனால நிலையான வருமானம் இல்லாம கஷ்டப்படும் போது உங்களுக்கு பெரிய பெரிய வருமானம் கிடைக்கும். அந்தந்த நேரத்தில் அந்தந்த வேலைகள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அடுத்து பார்த்தோம்னா வேலையில அடிக்கடி தடைகள், தோல்விகள், துரோகங்களை சந்திக்கக்கூடிய அமைப்பு மீனராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும். அப்ப இது போல காலகட்டத்தில் குரு பாதிப்பு, ஏன்னா உங்களது 10ஆம் அதிபதியும் ராசிக்கான அதிபதியும் குரு பகவான். அப்ப பாதிப்பு குருவால் ஏற்படும் போது சில பரிகாரங்களை செய்யுங்கள். நமக்கு கிரகங்களால பாதிப்பு ஏற்பட்டா குருவுக்கு நம்ம பரிகாரம் செய்வோம் அல்லது விரதம் இருப்போம் தட்சிணாமூர்த்திக்கு. ஆனா அந்த குருவே நமக்கு பாதிப்பாக அமைந்து விட்டால் அதுதான் மீனராசி நண்பர்களுக்கான பிரச்சனைகளாக இருக்கும். அதனால அந்த பாதிப்பு உங்களுக்கு போகணும் அப்படின்னா குரு சம்பந்தப்பட்ட பரிகாரங்களை செய்யுங்கள். அப்ப என்ன பண்ணணும், வியாழக்கிழமையில சூரியன் உதிக்கிற நேரத்துல பூஜை அறைய சுத்தம் செஞ்சுட்டு 5 அகல் தீபம் ஏற்றி இல்லைன்னா பஞ்சபூத எண்ணெயை ஏற்றி தட்சிணாமூர்த்தியை மனதார வழிபடுங்கள். பஞ்சதீப எண்ணெய் அப்படின்னு ஞாபகம் வருது. சுத்தமான தரமான எண்ணெய் வேணும் அப்படின்னா அடுத்து நம்ம சொல்லுவோம். குட் பேபி கண்டிப்பாக அவங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கிங்க. தரமான செக்கில் ஆட்டின, அதாவது 4 எண்ணெய்களும் சுத்தமான நெய்யையும் கலந்து பஞ்சதீப எண்ணெயை உருவாக்கி இருக்கிறார்கள். அற்புதமான ஒரு அருளை கொடுக்கக்கூடிய அந்த பரிகாரம் அது. அதுபோல் ஆலங்குடி, திருச்செந்தூர், மந்திராலயம், தூத்துக்குடி, ஆழ்வார், திருநகரி ஆகிய தலங்களுக்கு சென்று மனதார வழிபட்டு வாருங்கள் மீனராசி நண்பர்களும் தோழிகளும். அப்போ அந்த கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி 40 லட்டுக்கும் குறையாமல் ஏழை அல்லது பக்தர்களுக்கு தானமாக கொடுங்க. 40 லட்டு ஒன்று அங்கே வாங்கி கொடுக்கலாம், இல்லைன்னா நீங்கள் செஞ்சு எடுத்துகிட்டு போகலாம். சுத்தமான எச்சில் படாத லட்டாக எடுத்துகிட்டு போய் தானம் செய்யுங்க. அது மட்டும் இல்லை, பஞ்சதீப எண்ணெயை அந்த கோவிலுக்கு தானமாக கொடுத்துட்டு வரலாம். உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கிற தட்சிணாமூர்த்தியை அடிக்கடி சென்று வழிபடுங்கள். சிவன் கோவில் இருந்ததுன்னா அங்கே கண்டிப்பாக தட்சிணாமூர்த்தி இருக்கும். மீனராசி நண்பர்களுக்கு தொழில் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா தட்சிணாமூர்த்தி ரொம்ப ரொம்ப முக்கியமானவர். அதுபோல் ஆன்மீகத்தில் ஈடுபடும் போது எப்பொழுதுமே கடுமையாக உழைக்கிற காலகட்டத்தில், கஷ்டமாக இருக்கிற காலகட்டத்தில், போராடுற காலகட்டத்தில் நம்ம என்ன பண்ணுவோம், இறைவனை மறந்துடுவோம். ஏன்னா அந்த அளவுக்கு அதில் நம்பிக்கை இல்லாதது காரணம். ஆனால் இறைவனை நம்பி இறைவனோட கைகோர்த்து இறைவனின் அருளை பெற்று எந்த ஒரு வேலையும் செஞ்சீங்க அப்படின்னா அது எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும், அதில் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும், தோல்விகள் இருந்தாலும் அதை துவளாமல் நீங்க அமைதியோடு பொறுமையோடு அதிலிருந்து சாதித்து மீண்டு வருவீர்கள். எல்லாருமே தொழில் செய்யலாம். தொழிலுக்கான வெற்றியை எல்லாருமே அடையிறோமா? 9 கோடி பேரும் வெற்றி அடையிறோமா அப்படின்னா அதுதான் இல்லை. ஏன் இல்லை? நாம செய்கிற வேலைக்கு ஏற்றது மாதிரி, நம்ம செய்கிற தொழிலுக்கு ஏற்றது மாதிரி, அந்த தொழிலுக்கு ஏற்ற மாதிரி உழைக்கணும். முக்கியமாக ஆன்மீகத்தில் நம்ம பயணம் செய்தே ஆக வேண்டும். எந்த அளவுக்கு நம்ம ஆன்மீகத்தில் பயணம் செய்கிறோமோ அந்த அளவுக்கு தொழில் வலிமை நமக்கு இருக்கும். தொழிலில் மிகப்பெரிய வலிமையை நம்ம அடையலாம். அப்போ பரிகாரம் செய்கிறதெல்லாம் வேஸ்ட்டு. நம்ம உழைச்சாதான் நமக்கு பணம் கிடைக்கும், பெரிய ஆள் ஆகலாம் அல்லது கோடீஸ்வரன் ஆகலாம் அப்படிங்கிற எண்ணம் பல பேருக்கு இருக்குது. இந்த பரிகாரங்களையோ, இந்த ஆன்மீக பயணத்தையோ, இந்த பிரபஞ்ச சக்தியையோ அல்லது நமக்கு மேலே ஒருவன், அது அல்லாவாக இருக்கலாம், இயேசுவாக இருக்கலாம், சிவனாக இருக்கலாம். ஆனால் ஏதோ ஒரு சக்தி நமக்கு மேலே இருக்குது அப்படிங்கிறத உணராத வரைக்கும் நம்மளால்
நம்ம வாழ்க்கை முழுவதும் எது செய்தாலும் அதில் ஜெயிக்கவே முடியாது, ஒரு நிம்மதியாக இருக்காது. நம்ம உணரணும், கடவுள் இல்லை, பிரபஞ்ச சக்தியாவது இருக்குது, ஐம்பூதங்கள் நம்மளை ஆண்டு கொண்டிருக்கிறது. இந்த ஐம்பூதங்கள் இல்லாமல் நம்ம எந்த ஒரு தொழிலும் வேலையும் செய்யவே முடியாது. ஐம்பூதங்கள் நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம். இது இல்லாமல் ஏதாவது ஒரு தொழில் நீங்கள் செஞ்சிருவீங்களா? அப்போ ஐம்பூதம் அப்படிங்கிறது அது ஒரு சக்தி. அதற்கான பரிகாரங்களையும் தியானங்களையும் பூஜைகளையும் நம்ம செய்தே ஆக வேண்டும். ஆன்மீகம் ரொம்ப ரொம்ப முக்கியம். பரிகாரங்களை செய்வது நல்லது. சில பேர் சொல்லுவோம், உண்மையான உழைப்பு இருந்தால் போதாதா, பரிகாரங்கள் அப்படிங்கிறது உலகத்தில் எதுவுமே இல்லை. யாராருக்கு என்ன பாவ பலன்கள் இறைவன் கொடுத்திருக்கிறாரோ அதை அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படிங்கிறது சில பேருடைய அறிவு. நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, ஒரு எடுத்துக்காட்டுக்கு அகத்தியர் பெருமான் ஜீவநாடியில் வந்து நிறைய பேருக்கு பரிகாரங்களை செய்ய சொல்லி வாழ்க்கையை செம்மையாக்கி இருக்கிறார் அகத்தியர். பொதுவாகவே பரிகாரம் வீண் அப்படின்னு சொல்றதெல்லாம் ரொம்ப தவறு. இந்த பரிகாரங்கள் அப்படிங்கிறது ஒன்று இல்லைன்னா இந்த உலகத்தில் கோவில் குளம் இருக்காது. கோவில் குளத்துக்கு போய் மனம் அமைதியாகி சுறுசுறுப்பாகிறாங்கள அவர்கள்லாம் இருக்க மாட்டாங்க. கொலை, கொள்ளை, குற்றங்கள் இப்படி உலகத்தில் நிறைய உருவாகி இருக்கும். இந்த ஜாம்பிகள் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? இங்கிலீஷ் படத்தெல்லாம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு ரத்த வெறியில கொலை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, மிருகத்தனமா. அந்த மாதிரி இந்த உலகம் ஆகி இருக்கும். அதனால பரிகாரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்முடைய வாழ்க்கை பாதையை சரியாக நம்ம மாற்றிக்கணும் அப்படின்னா, ஏன்னா எப்பொழுதுமே நமக்கு அதிகமாக டென்ஷன் இருக்கும், பிரச்சனை இருக்கும், கவலைகள் இருக்கும், மன உளைச்சல் இருக்கும். அதனால நமக்கு கோபம் வரும், உறவுகள் பிரிவு வரும். அப்போ இது மாதிரியான நேரத்தில் இந்த பரிகாரங்களை நம்ம செய்யும்போது நமது மனம் அமைதி அடையும். இந்த உலகம் பிறந்தது எதுக்காக, இந்த உலகத்தில் நம்ம பிறந்தது எதுக்காக, மனித பிறவி அப்படிங்கிறது என்ன, இதெல்லாம் புரிய வைக்கும். அப்போ பரிகாரங்கிறது சுத்தமாக தேவையில்லை அப்படிங்கிறதுலாம் எந்த ஒரு அர்த்தமுமே இல்லை. ஒரு பரிகாரம் அப்படிங்கிறது பல விஷயங்களை சாத்தியப்படுத்தி இருக்கிறது, பல புரட்சிகளை செய்திருக்கிறது. உதாரணமாக பரிகாரம் செய்பவருடைய மனநிலை, அவரது கர்மா, தெய்வ அருள், சித்தன் அருள், திட வைராக்கியம், நம்பிக்கை, கனிந்த மனசு, இது எல்லாத்தையும் பரிகாரம் தான் தீர்மானிக்கும். இப்போ நான் சொன்ன விஷயம் ஆன்மீகத்தில் நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு புரியும். அதனால் இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு பரிகாரங்கள் செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. பரிகாரங்கள் அப்படின்னா சில போலி சாமியார்கள், போலி ஜோதிடர்கள் இவங்கெல்லாம் இருக்காங்க. இந்த பரிகாரத்தை செய்யுங்க, இத்தனை ஆயிரம் செலவாகும், நைட்டு 2 மணிக்கு இந்த பரிகாரம் செய்யணும் அப்படின்னு சில போலி ஜோதிடர்கள் போலி பரிகாரங்களை சொல்வார்கள். அந்த இடத்துல நீங்கள் நிதானமாக இருங்க. அது மாதிரியான பரிகாரங்கள் தேவையில்லாதது. அது பணத்துக்காக செய்யக்கூடிய பரிகாரங்கள். பரிகாரம் அப்படிங்கிறது கோவில்லையும் நமது வீட்டு பூஜை அறையிலையும் வீடுலையும் நடக்கிற பாரம்பரியமாக செய்து கொண்டிருக்கிற ஹோமங்கள், பூஜைகள், இதெல்லாமே நம்ம வாழ்க்கைக்கு மிக மிக தேவையான ஒரு பரிகாரங்கள். இங்கே சொல்கிறது எப்படி தெரியுமா? பரிகாரங்கள் அப்படின்னா எல்லாம் கொள்ளடிக்கிற வேலை, திருடுற வேலை, போய் பணத்தை செலவழிக்கிற வேலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஊரில் ஒரு திருடன் இருப்பான், கொள்ளக்காரன் இருப்பான், கெட்டவன் இருப்பான். அப்போ அந்த ஊரில் இருக்கிற எல்லாருமே திருடனாக இருக்க மாட்டாங்க. அதனால் எது மாதிரியான பரிகாரங்களை உங்களுக்கு சொல்கிறாங்க அப்படிங்கிற கவனம் தான் உங்களுக்கு முக்கியமே தவிர பரிகாரங்கள்ங்கிறது எல்லாமே பொய் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. அதனால் இந்த ஆன்மீகத்துலேயும் இந்த பரிகாரத்துலேயும் கொஞ்சம் நம்பிக்கை வைங்க. கண்டிப்பாக நம்ம தொழிலை முன்னேற்றத்துக்கு ஒரு உறுதுணையாக இருக்கிறது இந்த ஆன்மீகம். என்னதான் நீங்கள் நம்பலனாலும் ஒரு தொழிலுக்கான மரியாதைன்னு ஒன்று இருக்குது. உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் எப்படி வேணாலும் இருங்க, ஆனால் தொழில் செய்கிற இடத்துல லாபம் இருக்கணும், அந்த தொழிலில் ஒரு அமைதி இருக்கணும், ஒரு புரட்சி இருக்கணும். திடீர்னு ஒரே நாளில் நமக்கு நிறைய லாபம் வரும், நிறைய கஸ்டமர் கிடைப்பாங்க, தொழிலில் பெரிய பெரிய முதலீட்டுக்கான கையெழுத்து நடக்கும். அதெல்லாம் வந்து இந்த பரிகாரங்கள். அதனால தான் இப்போ வியாபாரத்துலேயும் தொழிலையும் கஷ்டப்படுறவங்க முருகன் படத்தை கண்டிப்பாக நீங்கள் தொழில் செய்கிற இடத்துல இருக்கணும், வச்சுருக்கணும். தொழில் செய்கிற இடத்துல கண்டிப்பாக இருக்க வேண்டிய பொருட்கள், ஒன்று வீட்டை சுத்தமாக வச்சுக்கணும், வீட்டில் இருக்கிற பொருட்கள் எல்லாமே தூய்மையாக இருக்கணும். 2, வீட்டில் உள்ளவங்க கடவுள் மீதோ அல்லது இந்த பிரபஞ்சம் மீதோ அல்லது பஞ்சபூதங்கள் நீர், நிலம், காற்று, நெருப்பு, ஆகாயம், இந்த 3இல் ஏதாவது ஒன்றிலாவது நம்பிக்கையும் பயமும் இருக்க வேண்டும். ஏதாவது ஒன்றிலாவது. அடுத்தது 3வது, இந்த பூஜை பொருட்கள் உங்கள் வீட்டில் கட்டாயம் இருக்கணும். என் நண்பர்களே, இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்ம வீட்டில் செல்வங்கள் கொழிக்கணும் அப்படின்னா, கந்திஷ்டிகள் அகலணும், தீய சக்திகள் விலகணும் அப்படின்னா, அஷ்டலட்சுமிகள் நம்ம வீட்டில் குடியிருக்கணும் அப்படின்னா இந்த பூஜை பொருட்கள் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இருக்கணும். 7 வகையான திரி, பஞ்சுத்திரி, வாழைத்திரி, தாமரை தண்டு திரி, எருக்கந்திரி, அதோட சிவப்பு, மஞ்சள், பச்சை, இந்த 7 வகையான திரியில ஏதாவது ஒரு திரி உங்க வீட்டில் இருக்கணும். அடுத்தது பஞ்சதீப எண்ணெய் அல்லது நெய், அதுபோல பஞ்சகாவிய விளக்கு, பஞ்சகாவிய சாம்பிராணி, சூடம், அகர்பத்தி,
வாசனை எந்த அளவுக்கு வருதோ அந்த அளவுக்கு வரக்கூடிய அகர்பத்தி. அடுத்தது பணத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய சக்தி கொண்ட பச்சை கற்பூரம். அதுபோல பாவ புண்ணியங்களை சேர்த்து கொடுக்கக்கூடிய பச்சரிசி கோலமாவு. இந்த பூஜை பொருட்கள் முடிந்த அளவு உங்க வீட்டில் நீங்க வச்சுக்கணும், எப்பொழுதுமே வச்சிருக்கணும். ஒரு போட்டா இல்லைன்னா கூட பரவாயில்ல, அந்த லட்சுமி விளக்கு போதும். லட்சுமி விளக்கு மிக மிக கட்டாயம். போட்டா இல்லைன்னா விளக்குல பஞ்சதீப எண்ணெயை ஊற்றி ஒரு திரியை வச்சு கொளுத்து வச்சுட்டாலே அந்த தெய்வம் நம்ம வீட்டில் குடியிருக்கிறதா அர்த்தம். அதனால இந்த பூஜை பொருட்கள் உங்க வீட்டில் கண்டிப்பா இருக்கிற அளவுக்கு பார்த்துக்குங்க. முடிஞ்ச வரைக்கும் தரமான கலப்படம் இல்லாத பொருளா இருந்தா 100% பலன் உங்களுக்கு கிடைக்கும். அப்ப இந்த பொருள்லாம் ஒரே கடையில தரமானதா கிடைக்கிறதா அப்படின்னா கண்டிப்பா கிடைக்கிறது கஷ்டம். உங்களுக்கு தரமான பொருள் வேணும் அப்படின்னா இங்க ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. எல்லா பொருளும் ஒரே இடத்துல உங்களுக்கு கிடைக்கும். தரமானதா கலப்படம் இல்லாத பொருளா உங்களுக்கு கிடைக்கும். அப்ப நம்ம வாழ்க்கையில உணவு மாதிரி இந்த பொருளும் மிக மிக முக்கியமானது. அப்ப கட்டாயம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் இது. அந்த மாதிரி பூஜை செய்யறோம்ல, அந்த நேரத்துல இந்த மந்திரத்தை நீங்க சொல்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். தொழில் இடத்துல இருக்கும்போது இந்த மந்திரத்தை சொல்லிட்டு வரோம் அப்படின்னா தொழில் சிறப்பா நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். காலையில நம்ம தொழில் அலுவலகத்தை திறந்த உடனே சூடம் ஏத்தி சாம்பிராணி ஏத்தி பத்திலாம் ஏத்தி வச்சுட்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்க. என்ன மந்திரம்னு அடுத்து சொல்றேன். மந்திரத்தை சொல்லிட்டு நீரை கடையில தெளிச்சு விடுங்க. அது போல மாலை 6 மணியிலிருந்து 6:45 இந்த மந்திரம் ஜபிக்கணும். ஜபிச்சுட்டு இந்த நீரை கடை மிஷின் வச்சிருந்தீங்கன்னா அங்க கம்ப்யூட்டர் இருக்கிற இடம் இதெல்லாம் தெளிச்சிட்டு வரணும். அப்பதான் லட்சுமி கடாட்சம் நமக்கு உருவாகும். இப்ப நம்ம தெளிக்க முடியல அப்படின்னா நம்மகிட்ட வேலை செய்யற பெண்கள் யாரோ இருக்காங்க அப்படின்னா அவங்கள தெளிக்க சொல்லுங்க. நீங்க இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த விஷயத்த செஞ்சுட்டு வாங்க. அதுபோல அது என்ன மந்திரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓம் நமோ பகவதி பத்மா பத்மாவதி ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் பூர்வாய தட்சிணாய பஸ்வமாய உத்ராய அனுப்பூரக சர்வே ஜன வசியம் குரு ஸ்வாக அப்படிங்கிற இந்த மந்திரத்தை சொல்லுங்க. இந்த மந்திரத்துக்கான சக்திகள் அபரிதமாக இருக்கு. அலட்சியப்படுத்தாதீங்க. கண்டிப்பா உங்க வாழ்க்கையில தொழில் மூலியமா ஜெயிக்கணும் அப்படின்னா அந்த மந்திரத்தை நீங்க பயன்படுத்துங்க. அதுபோல மீனராசி நண்பர்களுக்கு கல்வித்துறை, ஆன்மீகம், மருத்துவம், நீதித்துறை, தூதரகம், வங்கி வேலை, கடற்படை, நீர்நிலைகளில் பணி, அதாவது கப்பல் பணி அல்லது மீன்பிடி தளங்கள், மீனவர்களாக, ஆலயப்பணி, மத போதனை, ஆன்மீக பணி இதெல்லாம் சிறப்பாக இருக்கும். கடற்கரை, நதிக்கரை, மீன் தொட்டி, மீன் விற்பனை, குளக்கரை இது மாதிரியான தொழில் செஞ்சாலும் அருமையாக இருக்கும். முத்து, வைரம், எண்ணெய், நெய், பால், தயிர், அத்தர், சங்கு, பவளம், புஷ்பராகம், பசுமாடு, ஆமணக்கு எண்ணெய் இது போன்ற விஷயங்களில் நீங்கள் எந்த தொழில் அமைச்சுக்கிட்டாலும் அருமையாக இருக்கும். கலைத்துறை, திரைப்படம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், தொழில்கள், கெமிக்கல் பொருள், விஞ்ஞான சம்பந்தப்பட்ட பொருள், அதுபோல் மதுபானம், மது விற்பனை இந்த துறையில் நீங்கள் எப்படி ஈடுபட்டு சட்டத்திற்கு உட்பட்டு நீங்கள் எந்த தொழில் செஞ்சாலும் கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றியை பெறலாம். அதுபோல் கல்வித்துறை, நிதித்துறை, மருந்தகம், தூதரகம், கடற்படை இதெல்லாம் முன்னாடி சொல்லியிருக்கோம். அந்த தொழில் உங்களுக்கு மிக சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது ஆன்மீகத்தில். அதுபோல ஜலம் சம்பந்தப்பட்ட தொழில்கள் நம்ம சொன்னோம். நீர் சம்பந்தப்பட்ட தொழில் எந்த தொழில் செய்தாலும் ஒரு நல்ல முன்னேற்றத்தை நீங்க பார்க்கலாம். உதாரணமா சொல்லணும்னா கப்பல் தொழில், கப்பல்ல வேலை, படகை பயன்படுத்தி தொழில் செய்யறது, தோணி இதெல்லாம் அடிக்கடி பயணம் செய்யக்கூடிய தொழில் உங்களுக்கு சிறப்பாக அமையும். மீன்பிடி தொழில பெரிய வல்லுநராக இருப்பீர்கள். மீன் விற்பனை தொழில மிக பிரம்மாண்ட வளர்ச்சி உங்களுக்கு இருக்கும். அதுபோல நீர் சம்பந்தப்பட்ட வேலைகள், தொழில்கள் செய்யறது மாதிரி ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட தொழிலும் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். அடுத்து பார்த்தோம்னா பேங்கு, வட்டிக்கடை, நகை வியாபாரம் இது போன்ற விஷயங்களும் உங்களுக்கு அருமையான வெற்றியை கொடுக்கும். நெய், பால், வெண்ணெய் இது போன்ற தொழில் அற்புதமாக இருக்கிறது. ஆன்மீகத்துறையில உங்களுக்கு நாட்டம் அதிகமாக இருக்கும்போது அது சம்பந்தப்பட்ட தொழில் சிறப்பாக இருக்கும். அதுபோல நகை வியாபாரம், எலுமிச்சை சம்பந்தப்பட்ட வியாபாரம் அல்லது விவசாயம் பண்ணலாம். ஊதுபத்தி, அகர்பத்தி இந்த மாதிரியான தொழில், பூஜை பொருட்கள் தொழில் செய்யலாம். தென்னை, பாக்கு, கரும்பு வெல்லம் வியாபாரம் இதெல்லாம் உங்களுக்கு ஏற்றது. அதுபோல தெய்வீக காரியங்களில் ஈடுபடக்கூடிய எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் சரி மீனராசி நண்பர்களுக்கு மிகப்பெரிய பலனை கொடுக்கும். ஆலயங்கள்ல எந்த தொழில் செய்தாலும் சரி, ஆலயங்களில் ஒரு காவல் பணியாக இருக்கலாம் அல்லது ஏதோ ஒரு பணி, ஆலய பணி உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். அடுத்து பார்த்தோம்னா எங்கெல்லாம் காசு அதிகமாக புழங்குகிறதோ அங்கெல்லாம் காசாளர்களாக, கணக்காளர்களாக
நீங்கள் தகுதி பெற வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு அந்த வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதில் நீங்கள் பிரம்மாண்டமான வெற்றியையும் பெறுவீர்கள். அதுபோல் அரசியலில் அற்புதமான வாய்ப்பு இருக்குது. தேர்தலில் நின்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. சட்டமன்ற உறுப்பினராகவோ மந்திரிகளாகவோ எம்பி எம்எல்ஏ இது போன்ற பதவிகளுக்கு நீங்கள் வரலாம். உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். வக்கீலாக வரலாம், நீதிபதியாக இருக்கலாம். அடுத்து பார்த்தோம்னா கமிஷன் கிடைக்கிற எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் சரி ஈடுபடலாம். அதுபோல தங்கச் சுரங்கத்தில் வேலை செய்யக்கூடிய அமைப்பு இருக்கு. தொழிலாளர்களுக்கு தலைவராகவும் சங்கங்களுக்கு தலைவராகவும் அல்லது பெரிய பெரிய நிறுவனங்களுக்கு மேலதிகாரிகளாகவும் இது போன்ற பதவிகள் உங்களுக்கு அற்புதமாக அமையும். அப்படி அமைஞ்சிருச்சு அப்படின்னா ரொம்ப அதிர்ஷ்டக்காரவங்க நீங்க. கண்டிப்பா அதன் மூலியமா பல கோடிகளை சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இருக்கும். மளிகை கடை சிறப்பாக இருக்கும். முயற்சி பண்ணி பாருங்க. அல்லது மளிகை கடை வச்சிருக்கிறவங்க புது புது விஷயங்களை புகுத்துங்க. கண்டிப்பா உங்கள் தொழில் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். அதாவது நம்ம எப்படி தொழில் செஞ்சாலும் சரி சில விஷயங்களை நம்ம கடைபிடிக்க தவறிடுறோம். தொழில எது மாதிரி நம்ம ஆன்மீக பயணத்தோடு நடந்துக்கணும், ஒரு தொழிலை எப்படி நம்ம செய்யணும், தொழில் விஷயங்களில் எப்படி நம்ம நடந்துக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கும் போது கண்டிப்பாக அதில் இன்னும் நமக்கு லாபம் அபரிதமாக கிடைக்க ஆன்மீக பயணத்தில் ஈடுபட மறந்து விடாதீர்கள். எக்காரணத்தை கொண்டாவது எவ்வளவு வேலைபளவாக இருந்தாலும் சரி மன உளைச்சலாக இருந்தாலும் ஆன்மீகத்தில் ஈடுபடும் போதுதான் மனம் அமைதி பெறும். அப்போ பணியிடத்தில் இது மாதிரியான ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்களை கண்டிப்பாக செய்யுங்க. விட்டு விடாதீர்கள். எவ்வளவு வேலை பளுவாக இருந்தாலும் சரி பரபரப்பான வாழ்க்கையாக இருந்தாலும் சரி இது போன்ற இந்த பூஜை சம்பந்தப்பட்ட விஷயங்களை வீட்டிலேயோ அலுவலகத்திலேயோ எப்பொழுதுமே விட்டுறாதீங்க. அதுபோல தொழிலில் இது மாதிரி நடந்துக்குங்க. இந்த விஷயத்தெல்லாம் கடைபிடிங்க. அதுபோல் சில விஷயங்களை நீங்கள் கடைபிடிக்கணும் உங்கள் தொழிலில். இப்போ இந்த மாதிரியான தொழிலாம் செய்யலாம் அப்படின்னா நம்ம நடைமுறை வாழ்க்கையில் சில நம்பிக்கைகள் நம்ம கொண்டு இருக்கணும். எந்த அளவுக்கு நம்ம தொழில் செஞ்சாலும் உழைச்சாலும் தொழிலில் அந்த அளவுக்கு நம்ம ஆன்மீகத்திலையும் நம்ம நம்பிக்கை வேணும். அதிர்ஷ்டம்னு ஒன்று இருக்கணும். என்னதான் தொழில் செஞ்சாலும் அதிர்ஷ்டம் இருந்தால் மட்டும்தான் அதனுடைய லாபத்தை முழு லாபத்தையும் நம்ம அடைய முடியும். உங்கள் தொழிலில் இது மாதிரியான நடைமுறையை நீங்கள் பயன்படுத்திக்கணும். அதாவது யாருக்கிட்ட நீங்கள் பணம் வாங்கினாலும் வலது கையால் கொடுக்க சொல்லி வாங்கிக்கிங்க. நீங்கள் அடுத்தவங்க கொடுத்தாலும் அதே மாதிரி கொடுங்க. அதுபோல் பணம் எண்ணும் போதும் தொழில் சம்பந்தமான ஃபைல் நோட்டு இதெல்லாம் பெரட்டும் போதும் எச்சிலை மட்டும் தொடாதீங்க. எச்சிலை தொட்டு அதை செய்யவே கூடாது. குறிப்பாக ஆன்மீக புத்தகங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த எச்சில் தொட்டு அதை புரட்டாதீங்க. தொழில் சார்ந்த கணக்கு புத்தகங்கள் உங்கள்கிட்ட இருக்க எக்ஸ்பென்ஸ் புக்கு கேஷ் புக்கு இந்த மாதிரி இந்த புத்தகத்தெல்லாம் எழுதுறதுக்கு முன்னாடி அந்த புத்தகத்தில் முதல் எழுத்தா ஸ்ரீ அப்படின்னு போட்டுங்க, இல்லைன்னா சுபலாபம் அப்படின்னு எழுதிக்கங்க. இதை பெரிய பெரிய தொழில் அலுவலகத்தில் பெரிய பெரிய தொழிலில் இதை செய்கிறத நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. நீங்கள் போயிருந்தீங்க அப்படின்னா இதெல்லாம் கவனிச்சிருப்பீங்க. நோட்டில் ஸ்ரீன்னு எழுதியிருக்கும், இல்லைனா சுபலாபம் அப்படின்னு எழுதியிருக்கும் தொழில் செய்கிற அக்கௌண்டன்ஸ் புக்கில். இதெல்லாம் நீங்களும் செய்யுங்க. அதுபோல் வெளியில் போகும்போது பர்ஸு இல்லைனா சட்டப்பையில் பணம் இல்லாமல் போகவே கூடாது. ஒரு 10 ரூபாயாக இருந்தாலும் பணம் இருக்கணும். ஏன்னா அந்த காலகட்டத்தில் டிஜிட்டல் உலகமாக மாறினதுனால சரி அப்படியே அனுப்பிக்கலாம், மொபைல் மூலிமா ஜிபே ஃபோன்பே பேடிஎம் இப்படி அனுப்பிக்கலாம் அப்படின்னு நம்ம கிளம்பிடுறோம். ஆனாலும் நம்ம பையிலையோ பர்ஸ்லையோ பணம் ஒரு 10 ரூபாவது இருக்கணும். அந்த பணத்தோட பச்சை கற்பூரம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த குட் பேபி ஸ்கிரீனில் பார்த்துருப்பீங்க. உங்கள்கிட்ட ஒரிஜினலான பச்சை கற்பூரம் இருக்குது. நம்ம கடையில் வாங்கினதெல்லாம் எந்த அளவுக்கு தரமானது அப்படின்னு சொல்ல முடியாது. இவங்கள்ட்ட இருக்குது. நீங்கள் கடையில் வாங்கினாலும் சரி இவங்கள்ட்ட வாங்கினாலும் சரி அந்த பச்சை கற்பூரத்தை உங்கள் பையிலையோ அல்லது பர்ஸ்லையோ வச்சுக்கோங்க. ஒரு துளி வாரம் அதை மாற்றணும். ஏன்னா அதனுடைய எஃபெக்டும் வாசனையும் போயிடும் நம்ம திறக்கும்போது போகும்போதெல்லாம். அதனால் ஒரு 1/4 ரூபாய் முன்னாடி பழைய 1/4 ரூபாய் பார்த்துருப்பீங்க, ஒரு சின்ன சைஸில் இருக்கும். அந்த சைஸில் ஒரு துண்டு பச்சை கற்பூரத்தை பையில் வச்சுங்க, இல்லைன்னா பர்ஸில் வச்சுங்க. அதுக்கு பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி அபரிதமாக இருக்குது. அதுபோல் கடையில் வியாபாரம் செய்கிற இடத்துல அலுவலகத்தில் பணப்பெட்டி வச்சிருக்கிற ரூம் இருக்குல்ல, அந்த ரூமில் மஞ்சள் நிற சுவர் இல்லைன்னா மஞ்சள் நிற பெட்டி, எந்த இடம் நீங்கள் பணத்தை வைக்கிறீங்களோ அந்த இடத்துல ஒரு சுவர் மஞ்சளாக இருக்கலாம், இல்லைனா அந்த பெட்டி மஞ்சளாக இருக்கலாம். மஞ்சள் நிறமாக வச்சுக்கிறது நல்லது. அந்த இடத்துல இருக்கக்கூடாத கலர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கருப்பு, சிகப்பு, நீல நிறம் இதெல்லாம் அந்த இடத்துல இருக்கக்கூடாது. அப்படி இருந்ததுன்னா பண வரவை அது குறைக்கும். அந்த பெட்டியிலையும் நான் சொன்ன இந்த பச்சை கற்பூரத்தை போட்டு வைங்க. பச்சை கற்பூரத்துக்கு பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி அபரிதமாக இருக்குது. இதெல்லாம் ஒரு மூட நம்பிக்கை அப்படின்னு நினச்சிடாதீங்க. ஆன்மீகத்தில் மிக முக்கியமான ஒரு பொருள் பச்சை கற்பூரம். அது பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி அதுக்கு இருக்கிறதுனால தான் அந்த பெட்டியிலையும் பணப்பெட்டியிலையும் வைங்க. அதுபோல் பணப்பெட்டியில் பணம் வைக்கும் போதும் வங்கியில் பணம் போடும்போதும் மகாலட்சுமியை மனசார நீங்கள் வணங்கிக்குங்க. இல்லைனா மகாலட்சுமி மந்திரத்தை நீங்கள் ஜபிங்க. ஏதாவது ஒரு வரியில் மந்திரம் இருக்குது.
ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் ஸ்ரீம் லட்சுமி ஆகச்ச ஆகச்ச மம மந்திர திஷ்ட திஷ்ட ஸ்வாக. இந்த மந்திரத்தை சொல்லுங்க. ஏன்னா முதல்ல பெருசாக இருக்கிறது மாதிரி தான் தெரியும். இதெல்லாம் யாருங்க போய் போடும்போதும் பணப்பெட்டி வைக்கும்போதும் ஒவ்வொரு டைமும் சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு 10 ரூபா, ஒரு 1000 ரூபாய், ஒரு 2000 ரூபாய் போடும்போது சொல்ல வேண்டியதில்லை. இதே 5000, 10,000, 50,000, 1 லட்சம் அப்படின்னு பணப்பெட்டியில் வைக்கும் போதும் பணப்பெட்டியில் போடும் போதும் எடுக்கும் போதும் இந்த மந்திரத்தை நீங்கள் கண்டிப்பாக சொன்னீங்க அப்படின்னா அந்த லட்சுமி திரும்ப கிடைப்பா. திரும்ப வர்றதுக்கு ஆசைப்படும். அந்த லட்சுமி, பணம்னாலே லட்சுமி தானே, அதனால் அது நம்மக்கிட்ட வர்றதுக்கே ஆசைப்படும். அதனால தான் அந்த மந்திரத்தை சொல்கிறது. அதுபோல் இதே மந்திரத்தை சொல்லி நம்ம அலுவலகத்தில் சூடம் ஏற்றும் போதும் தீபம் ஏற்றும் போதும் ஊதுபத்தி சாம்பிராணி இதெல்லாம் ஏற்றும் போதும் இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். பணப்பெட்டிக்கு தினமும் ஊதுபத்தி சாம்பிராணி தூபம் காண்பீங்க. அதனால தான் இந்த வீட்டுக்கு வீடு எல்லாரும் கொண்டு போய் காமிப்போம். பணப்பெட்டியில் காமிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் ஸ்ரீம் லட்சுமி ஆகச்ச ஆகச்ச மம மந்திர திஷ்ட திஷ்ட ஸ்வாக அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லுங்க. மனப்பாடம் செஞ்சுக்கிங்க. தொழில் செய்கிறவங்களுக்கு மிக முக்கியமான மந்திரம் இந்த மந்திரம். அது மாதிரி வெள்ளிக்கிழமை மாலை 5:30 மணி முதல் 7 மணிக்குள்ளார ஒரு சொம்புல கொஞ்சம் தண்ணீர் வச்சுக்கிட்டு அதில் கொஞ்சம் மஞ்சள் போட்டு வடக்கு முகமாக நோக்கி அமர்ந்து கொண்டு இப்போ நான் சொன்ன மந்திரம் சொல்லுங்க. இந்த மந்திரத்தை சொல்லிட்டு அந்த நீரை கல்லா, பணப்பெட்டி, கடை, அலுவலகம், இந்த வாசலில் இதெல்லாம் கொஞ்சம் தெளித்து விடுங்க. மிக அற்புதமான சக்தியை கொண்டது. இது பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி மட்டும் இல்லை. இந்த மந்திரத்துக்கு கந்திஷ்டி, கெட்ட சக்திகள், போட்டி, பொறாமைகள் நம்ம அலுவலகத்தில் இருந்ததுன்னா கண்டிப்பாக இது போயிடும். அதுபோல் நம்ம ஆஃபீஸில் மிக மிக முக்கியமான பொருட்கள்லாம் இருக்கணும். நான் சொன்ன இந்த ஆன்மீக பொருட்கள் மிக முக்கியம். இந்த பொருள் இருக்கணும். தரமான பொருள் வேணும்னா நம்ம சொன்ன அந்த குட் பேபி அவங்கள்ட்ட வாங்கிக்கோங்க. அதனால் மேஷராசி நண்பர்களுக்கு நம்ம என்ன தொழில் செஞ்சோமோ அதில் முயற்சி பண்ணுங்க. இருக்கிற தொழிலில் நம்ம எது மாதிரியான விஷயங்களை கடைபிடிக்க சொன்னோமோ அது மாதிரிலாம் கடைபிடிங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை, தொழில் வளர்ச்சியை நீங்கள் பார்க்கலாம். நம்ம இதெல்லாம் சொன்னதுனால இந்த தொழில் செஞ்சால் அல்லது இது மாதிரியான பரிகாரங்களை செஞ்சால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறிடலாம் அப்படின்னா கண்டிப்பாக முன்னேறி விடலாம். ஆனாலும் கடினமான உழைப்பு மிக மிக முக்கியம். ஆன்மீக நம்பிக்கை மிக மிக முக்கியம். அதாவது ஒன்றுமே செய்யாமல் இருக்கிறத விட நமக்கு விதிக்கப்பட்ட பணியை செவ்வனே செய்து முடித்தால் பலனும் வெற்றியும் நிச்சயம் நம்மளை சேரும். இது பகவான் கூற்று. இந்த கூற்றை திருவள்ளுவரும் தன்னுடைய குறள்ல சொல்லியிருக்கிறார். அழகா சொல்லியிருக்கிறார். ஊழையும் உப்பக்கம் காண்பர் உழைவின்றி தாழாது ஊஞ்சுற்றுப்பவர். அதாவது மனதில் சோர்வு இல்லாமல் தொடர் முயற்சியில் குறைவு இல்லாமல் உழைப்பவன் அவன் செய்கிற செயலுக்கு இடையூறாக வரும் தலை விதியையே ஒரு நேரத்தில் தோல்வியுறை செய்து வெற்றி பெறுவான். அதுதான் நம்முடைய விதி. பகவான் நமக்கு கொடுத்ததும் அதுதான். அதனால எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் பகவான் மேல பாரத்தை போட்டுட்டு உண்மையா உழைக்கிறோம், நேர்மையா உழைக்கிறோம், ஆன்மீக பயணத்தில் உழைக்கிறோம். கண்டிப்பா உங்களது தொழில் எந்த தொழிலாக இருந்தாலும் சரி, உங்கள் ராசிக்கான நட்சத்திரத்துக்கான தொழிலை நீங்கள் எடுத்து செஞ்சாலும் அல்லது உங்கள் கனவுக்கான தொழில், நீங்கள் விருப்பப்பட்ட தொழில் நீங்கள் செஞ்சாலும் இந்த 3 விஷயமும் உண்மையாக உழைக்கிறது, உண்மையாக கஷ்டப்படுறது, ஆன்மீக பயணத்தோடு கஷ்டப்படுறது இருந்தால் வெற்றி உங்களுக்கு தான். அது எவ்வளோ பெரிய தலைவிதியாக இருந்தாலும் அது தோற்று போகும். அதனால் யார் ஒருவர் முயற்சியில் ஈடுபடாமல் இருப்பாரோ அவரை விதி சுலபமாக தழுவும் அப்படிங்கிறதான் இந்த திருவள்ளுவர் குறளின் சூட்சம கருத்து. அடுத்த அருமையான ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.